ஒரு 600 வருஷத்துக்கு முன்னால் கும்பகோணத்தில் பக்கத்தில் திருநின்றவருங்கிற ஊர் இருக்குது. அந்த ஊரில் கவர செட்டியார்கள்னு சொல்லி ஜாதி இருந்தாங்க. அவங்க வந்து வளையல் விற்பனை பண்ணுறாங்க. ஊருராக குதிரையில் வளையல் ஏற்றிட்டு போய் ஊருராக போய் வளையல் விற்பாங்க, வியாபாரம் பண்ணுவாங்க. அப்படி போகும்போது சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு போய் அந்த ஊரில் போய் வளையல் விற்பனைக்காக போகிறாங்க. போயிட்டு வந்து பகலெல்லாம் விற்பனை பண்ணுறதுக்காக ராத்திரி கோயிலில் படுத்துருக்கும் போது ராத்திரி அந்த வியாபாரி ஒருத்தர் கனவுல வந்து ஒரு அழகான பெண் வந்து, ஐயா எனக்கு அது வளையல் போட்டு விடுங்க அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குது. ஒரு வளையல்லாம் போட்டு விடுறாரு. போட எல்லா வளையலும் உடஞ்சி விழுது. என்ன அவர் சொல்கிறார், என்னம்மா எல்லா வளையலும் இப்படி உடஞ்சி போகுது, சரி இவ்வளோ அழகான கைக்கு எனக்கு ஒரு வளையல் போட முடியாமான்னு சில வர்த்தகர்கள சொல்கிறாரு. ஏம்மா எங்கள் ஊருக்கு வா, நான் அவனுக்கு நிறைய அழகான வளையலாக போட்டு விடுறோம்மா சொல்லிட்டு கண்முழிச்சு பார்க்குறாரு. அங்கே யாருமே இல்லை. ஆனால் இவர் கொண்டு வந்த வளையலெல்லாம் அப்படி உடஞ்சி கிடக்குது. இன்னும் அவருக்கு நிஜமாவே அந்த அழகான பெண்ணாக வந்தது அம்மன் தான். வந்து நம்மகிட்ட வளையல் போட வந்தாங்களா, நம்ம போட்டு எல்லா வளையும் உடஞ்சி போச்சா அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுருக்கோலையே. அந்த வந்தவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, அவங்க வந்து எழுந்துக்கும் போது அவங்களோட முகமெல்லாம் ஒரே அம்மா வார்த்துருச்சு. அவங்கெல்லாம் ஐயோ தவிக்கிறாங்க. அம்மாவுக்கு அம்மா கண்டவுடனே உடனே அவங்க அப்போ கோயில் திறக்கிற பூசாரி வந்து கவலை திறந்துட்டு உள்ளே போய் சாமி விட்டாருன்னு சொல்கிறாரு. இந்த வளையல் செட்டியாட்ட, ஐயா இந்த பெரியவர் இந்த அம்மன் வந்து இந்த பணத்தை அவங்களுக்கு கொடுக்க சொன்னாங்க, பொற்காசில் வந்து கொடுக்குறாரு. ஏன் எனக்கு அம்மா பொற்காசு கொடுக்குறாங்க? இல்லை ராத்திரிலேருந்து வளையல் போட்டாங்களாம்ல, அந்த வளையெல்லாம் உடஞ்சி போச்சாமில்ல, நீங்கள் வந்தால் அதுக்காக பதில் கொடுத்துருக்காங்கன்னா அப்போ தான் அவருக்கு நிஜமாவே நம்ம கனவுல வந்தது, கனவுல இல்லை நிஜமாவே அம்மன் வந்து நம்மகிட்ட வளையல் போட்டிருக்காங்கன்னு சொல்லி மற்றவங்களுக்கும் சொல்லி அதை தெரியப்படுத்த உடனே எல்லாரும் அம்மா நாங்கள் வந்து இவங்க தரிசனம் பண்ணணும், எங்களுக்கு நீ காட்சி கொடுக்கணுங்கிறப்போ அம்மன் வந்து அன்னப்பறையில் அவங்களுக்கு ஆகாயத்தை அப்படி காட்சி கொடுக்குறான். சொல்கிறா, நீங்களாம் உங்கள் ஊருக்கு போங்க, நான் வந்து உங்கள் ஊரில் வந்து அமாவாசைக்கு 10 நாள் வந்து உங்கள் ஊரில் தங்குவேன், அப்போ உங்களுக்கு நான் காட்சி தருவேன்னு சொன்னோன்னா அவங்க அந்த சமயத்தில் வந்து அந்த அம்மா போட்டவங்களுக்குலாம் என்ன பண்ணுறாங்க, அந்த அச்சல் கோயில் திண்ணூர் அவங்க திண்ணூர் மேலெல்லாம் பூசிட்டு தண்ணியை தெளிக்கிறாரு. அவங்களுக்கு அம்மன் நோயெல்லாம் சரியாப்படுது. அவங்க ஊருக்கு வந்துடுறாங்க. வந்தோடனே மறுநாள் அமாவாசைக்கு 10 நாளைக்கு முன்னாலே அந்த ஊரில் மகாயத்தில் வெளிச்சம் தெரியுது. வெளிச்சம் தெரிஞ்சோன்னா இவங்களுக்குலாம் அம்மன் தான் நம்மளை தேடி வந்திருக்கான்னு சொல்லி அந்த ஊரில் ஒரு அம்மனுக்காக ஒரு வீடு அமைச்சு ஒரு அம்மன் சிலை செஞ்சு 10 நாள் விசேஷமாக கொண்டாடுறாங்க. அம்மனை உருவாக்கி அந்த 10 நாள் அந்த அம்மன் அங்குள்ள சமயவரத்து அம்மன் வந்து அந்த ஊரில் இருந்து அவங்க மக்களுக்கு நல்லது செஞ்சதாக ஒரு ஐதீகம். அதான் அந்த அம்மன் பேர் ஆகாய மாரியம்மன் பேர்.